நமக்கெல்லாம் ப்ராஜெக்ட்டு, அசைன்மெண்ட்டு இல்லை எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கெலாம் 10 நாள் 20 நாள் டைம் கொடுத்தா அந்த ஃபஸ்ட்டு இருக்க 18 நாள் 19 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்துட்டு லாஸ்ட் நாள் வந்தோடனே ஐயோ நம்ம இத்தனை வேலையை முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு 19 நாள் முடிக்காத வேலையை ஒரே நாளில் உட்காந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். நம்ம ஒரு டாஸ்க்கை செய்யாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை நம்ம தள்ளி போடுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராஸ்டினேஷன். நம்மளுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்கும்போது நம்ம ஏன் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம பிரெயின்லாம் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பழகி இருக்கோம். எந்த விதமான கஷ்டமான வேலையுமே செய்யாமல் நினச்சா ஃபோனு, நினச்சா சாப்பாடு, நினைக்கிற நேரத்துக்குலாம் தூங்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரெயின்லாம் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறதுனால அதுக்கு ஹார்டான விஷயங்களை செய்யணுன்றதே பிடிக்காது. அண்ட் தென் நம்ம பிரெயின் இப்படி இருந்தால் லாங் டேர்மாக எதையுமே யோசிக்காது. உடனே இப்போ நீ என்ன பண்ணால் உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதை நோக்கி தான் நம்ம பிரெயின் ஓட ஆரம்பிக்கும். ஸோ லாங் டேர்மாக உனக்கு என்ன ரிவார்ட் கிடைச்சாலும் உனக்கு வேணாம், ஷார்ட் டேர்மாக உனக்கு என்ன ரிவார்ட் கிடைச்சாலும் அது வேணும். ஸோ நம்ம பிரெயின் அந்த மாதிரி டியூன் ஆகிருக்கிறதுனால நம்ம விஷயங்களை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறோம். நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னல 9 நாள் நம்ம எந்த ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டை முடிக்காமல் ஒரே நாளில் உட்காந்து முடிக்கிறோம். ஏன் 9 நாள் முடிக்காமல் நம்ம ஒரே நாளில் உட்காந்து முடிக்கிறோம்? ஏன்னாக்கா அவன் அடுத்த நாள் அதை ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஆஃபீஸ்லயோ போயிட்டு அந்த ப்ராஜெக்டையோ அசைன்மெண்ட்டையோ சப்மிட் பண்ணி ஆகணும். பிகாஸ் அது அவனோட 10வது நாள்ன்றது அதனோட டெட்லைன். அதுக்கு மேலே அவனுக்கு டைம் இல்லை. அப்படி ஒரு முக்கியமான டாஸ்க்கை ஏன் ஃபர்ஸ்ட் 9 நாள் செய்யாமல் ஒரு நாள்ல செய்யறோம்னாக்கா ஏன்னாக்கா அந்த டாஸ்க் அவனுக்கு அர்ஜென்ட் இல்லை, 10 நாள் டைம் இருக்கு, பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்ற அர்ஜென்சி இல்லாதனால தான் அப்படிப்பட்ட முக்கியமான டாஸ்கையுமே அவன் 9 நாள் செய்யாம ஒரு நாள்ல செய்யறான். அந்த ஒரு நாள்லயே அவன் செய்யறதுக்கான ரீசன் அது அவனோட டெட்லைன். இப்போ நான் அடுத்து சொல்ல போற லா உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாக்கா நீங்க எந்த டாஸ்கா இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹார்டான விஷயமா இருந்தாலும் டக்குன்னு செஞ்சிருவீங்க ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம. இப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்கை செய்யறதுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டாஸ்கை செய்யறதுக்கு ஆக்சுவலா 1 hour தான் ஆகும் அப்படின்னு நீங்க அசீவ் பண்ணிக்கோங்க. இப்ப உங்க பிரெயின் அந்த டாஸ்கை 1 மணி நேரத்துல முடிக்கலாம்ல, அதை பார்க்காது. ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாள் ஃபுல்லா இந்த டாஸ்க் எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பிரெயின் பார்க்கும். அண்ட் இதுக்கு பேர் தான் பார்க்கின்சன்ஸ் லா. ஸோ இப்போ இதே பார்க்கின்சன்ஸ்ல அந்த டெட்லைன் இருக்குல்ல, அந்த ஒரு நாளைக்கு பதிலாக உங்களோட டெட்லைனை 2 hours இல்லை 3 hours நீங்க வச்சீங்கன்னாக்கா அதே 3 hoursலயே அந்த டாஸ்க் உங்க பிரெயினால செஞ்சு முடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி உங்க டெட்லைன் அந்த ஒரு நாள்ன்ற டெட்லைனை நீங்க 3 hours நீங்க மாத்துறதுனால அந்த டெட்லைனை கம்மி பண்ணதுனால நீங்க அந்த டாஸ்கை ரொம்ப அர்ஜென்சியோட செய்வீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிளோட எடுத்து கனெக்ட் பண்ணி பாருங்க. 9 நாள் முடிக்காம அந்த டாஸ்கை ஒரு நாள்ல முடிக்கிறோம்ல, எப்படி அந்த 9 நாள் முடிக்க வேண்டிய டாஸ்க் ஒரு நாள்ல முடிக்கிறோம்? ஏன்னாக்கா அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அந்த டாஸ்க் ரொம்ப 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 அர்ஜென்ட். ஏன்னாக்கா நாளைக்கே நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும், உங்க டெட்லைன் ரொம்ப கிட்டக்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த டாஸ்கா இருந்தாலும் சரி டெட்லைன் கிட்டக்க இருக்கும் போது நம்மளுக்குள்ள அர்ஜென்சி கிரியேட் ஆகும். அந்த அர்ஜென்சி கிரியேட் ஆகும்போது நம்ம பாடியில அட்ரினலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் கிரியேட் பண்ணும். இந்த அட்ரினலின் ஹார்மோன் நம்மளோட அலர்ட்னஸ், ஃபோக்கஸு, ஸ்பீடு இது எல்லாத்தையும் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு டெட்லைன் கம்மியாக இருக்கும்போது டாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்காக இருக்கும்போது ரொம்ப நேரம் செய்ய வேண்டியதை கொஞ்ச நேரத்துல நம்ம முடிச்சிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் செய்யும் போது அந்த டாஸ்க்குக்கான டெட்லைனை நீங்கள் செட் பண்ணுங்க. அண்ட் அந்த டெட்லைனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்டையோ சொல்லிட்டு அவங்கள நீங்கள் அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டீங்க இல்லையான்னு செக் பண்ண சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எந்த டாஸ்காக இருந்தாலும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாமல் டக்குன்னு முடிச்சிருவீங்க. அண்ட் சேனலை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நல்ல கண்டென்ட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.